அம்மா நான் வந்துட்டேன்மா. ஹீரோவை கூட வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? வெரி குட் ஷின்சான். அம்மா வயிறெல்லாம் கப கபான்னு இருக்குமா. கொஞ்சம் பொறுத்துக்க ஷின்சான், சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இனிமேதான் ஏற்பாடா கிழிஞ்சது போங்க. வீட்டு வேலையை என்னைக்காவது நேரத்தோட முடிச்சிருக்கீங்களா? எல்லாத்துலயும். அப்ப நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டுமா? ஷின்சான், நீ எப்ப இங்க வந்த? நாங்க எப்போ வந்துட்டோம். உன்னை நான் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்தேன். இங்க இருந்து சம்மர் ஹாலிடேஸ் சொல்லி துரத்தி விட்டாங்கம்மா. அப்படியா? ஷின்சான், ஷாப்பிங் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா? மாமா சாக்லேட்ஸ் வா. இவன் எதுக்கு வரா? டூ ஸ்டெப் பேக். நான் வந்துட்டேன். நீ எதுக்குப்பா இங்க வந்த? இன்னும் ஏன் வந்தேன்னு கேக்குறான். இத டபுள் பாட்சா வேலை பண்றானுங்களா? சும்மாதான் வந்தேன் கசாமா. சும்மாவா? இவன் நிச்சயம் 7:30 கூட்டிடுவானே. அம்மா எதுக்காக நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? மேட்ருக்கு போ. என்ன ஷின்சான், பீச்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா? என்னது பீச்சா? அங்க போய் யாராவது ஒரு அக்காவை பார்த்து அக்காக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தாமல இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தாமல இருந்து தான் வரேன்னு சொல்வேனா? என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல எல்லாரும் புது விதமான காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஏன் சிலிமிசமா ஸ்டெப் போடுறீங்க? அது என்ன புது காஸ்டியூம்? ஆபீஸ் போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா இருக்கியே மிக்ஸி. என்னது ஆச்சரியமா இருக்கு. ஆக்ஷன் காமெடில வர மிமிகோ அக்கா தானே இவங்க? பரவாயில்லையே, இவங்க ஷூட்டிங் ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. எங்களுக்கு உங்களால மட்டும் தான் உதவி பண்ண முடியும். என்னது? ஆமா, உங்க ஷூட்டிங் கேமரால எங்க சரி, காணோம்? அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை போய் காப்பாத்த சொல்லிட்டு அக்கா இருக்க. அக்கா இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா சொல்லுங்க அக்கா, நம்ம பீச்சுக்கு போயிடலாம்க்கா. இங்க பாருங்க. என்னத்த காணோம்? அந்த ஆக்ஷன் ஸ்டோன் எங்கன்னு தேடுவேன். அது எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க ஏன் மீசை பிடிச்சிட்டு போற மாதிரி கட்டுறீங்க? எனக்கு தெரியும். சீக்கிரம் சொல்லுங்க. அது சாக்லேட் நினைச்சு இப்பதான் நான் சாப்பிட்டேன். என்னது, தின்னுட்டியா? என்ன காரியம் பண்ணிருக்க ஷின்சான்? ஏன் கேங் லீடர் ஒரே அழுகாச்சியா வந்து நிக்கிறீங்க? நான் ஒன்னும் கேங் லீடர் கிடையாது. நான் பிரின்சிபால் செஞ்சேன். நீ எப்பதான் மத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறது நிறுத்த போறியோ? நான் எப்போ உங்களை அசிங்கப்படுத்தினேன்? பிரின்சிபல் சார், இதுதான் ரெரிகோ, அப்புறம் இது மிஸ்டர் காசுகாபே. ரெரிகோ, மிஸ்டர் காசுகாபே, இவரு. ஐ தோடா மூணாவது முக்கு. சைலன்சரும் மூணா? காண்ட்ல இருக்காரோ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவோம். அங்கிள் யார் நீங்க? என்ன உனக்கு தெரியலையே? இனிமே எந்த ரூட்ல போறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போணுமா இல்ல இந்த பக்கம் போணுமா? ஆஹா, என்ன இது நம்மள தனியா புலம்ப விட்டாங்களே. உனக்கு என்ன வேணும் தம்பி? யார் அது குரலை வச்சு பயமுறுத்துறது? நான் தான் பேசுனேன். பேசுனதா? ஆஹா அக்கா, என்னக்கா இவ்வளவு அழகா இருக்கீங்க? நான் உன்னை புடிச்சிட்டேன். நீங்க எங்க பிடிச்சீங்க? நான் தான் வந்தேன். நீதான் சின்ன பையனா இருக்க, ஆனா உன் வாய் பெருசா இருக்க. நீங்க கூட தான் பாக்க அழகா இருக்கீங்க, ஆனா உங்க குரல்ல கோட விழுந்திருக்கே. நீ அக்கா கிடையாது, கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல, இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே. என்ன விடு, என்ன விடு விடு விடுன்னு சொல்றேன். நான் தான் நீ தேடி வந்த ஐகுரே மேன். விடு விடு, என்ன விட்டு நான் போறேன். இந்த உலகம் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு? இது என்ன இடம்? ஏன்டா இவங்க இப்படி இருக்காங்களோ? ஷின்சான், பேசாம இரு. அதுக்கு முன்னாடி நீ யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்றியா? ஓ இதா, இவர்தான் மிஸ்டர் மங்கி. அது எனக்கும் தெரியும் ஷின்சான், ஆனா இத நீ எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தன்னு சொல்லு. அது ஒரு பெரிய கதைப்பா. நாடா ஆமா, நீ யாரு? இந்த மங்கீஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல, நான் பாட்டு அதுகிட்ட போய் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி புரியும்? ஓஹோ, உங்க பேர் அனகோண்டாவா? அப்போ என் பேர் காட்ஸிலா. உன் பேரு என்னவாவனா இருக்கட்டும்.
ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, குழந்தைகளை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்கும். அப்படியா? சந்தோஷம். என்ன செல்லம், என்னாச்சு உனக்கு? என்ன பார்த்தா பயமா இருக்கா? பார்த்த சிரிப்பா வருது, சிரிக்கலாமா? நான் வந்துட்டேன். ஸ்கூலை விட்டு வந்த உடனே யூனிஃபார்ம்ல கட்டி வச்சுட்டு சுத்தமா ட்ரெஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஷின்சான். எப்படியும் இந்த டைலாக தான் அம்மா இப்ப சொல்ல போறாங்க. ஆஹா, வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உன் கேரக்டர் வேற என் கேரக்டர் மாதிரியே இருக்கா, அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம். நீ என்ன சொல்ற ஷின்சான்? உனக்கு ஓகேவா? கண்டிப்பா. நீ என் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கோ, சரியா? என்ன ஓகேவா ஷின்சான்? ஒரு தடவை எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு கூட போய் கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாருன்னா இப்படிதான் பாடுவாரு. கும் தள்ளக்கடி கும்மா கும்மா, கும் தள்ளக்கடி கும்மா கும்மா, தூக்கி போட்டா ஹை. வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட அடி வாங்குறதுக்கு அப்புறம் என்ன பாடுவார் தெரியுமா? உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஹை. என் பேரு ஷின்சான் நோஹாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. நம்ம காத்துல பறக்குறோம்பா. மிச்சி, இந்த பிளைட் ஏன் இவ்ளோ காலியா இருக்குன்னு தெரியலையே. நான் தான் சொன்னல, புரிபுரி கிங்டம்க்கு ரொம்ப கம்மி பேர் தான் வருவாங்க, அதனாலதான் பிளேன் காலியா இருக்கு. அங்க பாருங்க, அவங்க 2 பேரும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் நினைக்கிறேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? பாக்குறதுக்கு டிராமால இருந்து ஓடி வந்த ஷின்சான், காலையில பார்த்தனா குட் மார்னிங் தான் சொல்லணும், குட் ஈவினிங் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், ஒருவேளை நான் குட் மார்னிங் சொன்னா அம்மாவை நான் காப்பி அடிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க, அதனாலதான் மாத்தி சொன்னேன். என்ன ஏன் இப்படி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்றீங்க? இங்க பாருங்க, என் பேரு ஹிரோஷி நோஹாரா. நான் இவரோட வைஃப் மிட்சி. இங்க பாருங்க பாஸ்போர்ட். என் பேரு ஷின்சான் நோஹாரா. நீங்க ஓவரா பேசுனீங்க, கிழிச்சிருவேன். டாரா. ஆமா, கையில என்ன வச்சிருக்கீங்க? நீர் மோரா? உன்னை ரைட்டிங்க யாராவது பேச சொன்னாங்களா? நீங்க இவரை எதுவும் பண்ண கூடாது. பிரின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் திட்டக்கூடாது, புரியுதா?